ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா? எப்போவுமே அரைச்ச மாவையே அரைக்காமல் வித்தியாசமாக ஒரு சூப்பரான ருசியில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்கலாம். இது நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. மாவு இல்லாத டைமில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை இந்த மாதிரி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டை அரிசி அவலுங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இது திக்கான அவலுங்கிறனால 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இந்த அவல் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட ஒயிட் அவல் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை வந்து ஊற வச்சுட்டு இப்போ அந்த ஊற வச்ச அவலை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அரைக்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டரிசி அவல் ஊற வச்சதை சேர்த்துட்டேன் ஒரு ஜாரில். இது கூட ஒரு 1/2 cup அளவு வெள்ளை ரவை அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ மீடியமான இதில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 cup அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அரைச்செடுத்த இந்த மாவில் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இது வந்து ஆப்ஷன் தான். நான் ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன அங்கங்கே ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். ப்ரெட்டை வந்து அந்த ஓரங்களை கட் பண்ணிவிட்டு லேஸாக ஃப்ரை பண்ணியும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டலாம். இல்லைன்னா ரஸ்க்கு கூட நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி சேர்த்தலாம். சேர்த்தாமல் விட்டும் செய்யலாம். இதை கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 cup அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி ஒரு லேசான ஒரு ஸ்வீட்டோட நல்லாயிருக்கும். அதுவும் காரம், உப்பு, ஸ்வீட் அந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். மல்லித்தலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். ஒரு 1/2 hour கூட வேண்டியதில்லை. இல்லை அப்போவே கூட இன்ஸ்டண்ட்டாகவும் ஊற்றலாம், ஒன்றும் தப்பில்லை, நல்லா வரும். ஆனால் என்ன, ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல மெல்லிஸாக ஊற்ற முடியாது. பேன்கேக் செய்வோம் இல்லைங்களா, ஊத்தாப்பம் மாதிரி, அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour மட்டும் விட்டுட்டேன். இப்போது அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்ல ஒரு சூடான தோசைக்கல்லில் நெய் ஊற்றியும் சுடலாம், இல்லைன்னா ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சுட முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி சுட்டு எடுக்கலாம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பேன்கேக்ஸ் இதுலேயும் வரும், ஏன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால. அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்மளோட இன்ஸ்டண்ட்டான சூப்பரான டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு. அவல் தோசை, அதுவும் ஹெல்தியான மட்டை அரிசி அவலில். அவ்வளோதான், மூடி வச்சு 2 செகண்ட் எடுத்தோன்னா சூப்பரான தோசை ரெடி. இதுக்கு எந்த சட்னி வேணாலும் மேட்ச் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டைமில் ரொம்ப இந்த தோசை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மாவில்லாத டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோசை பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இல்லையா. எப்போ பாரு மாவு வேணுங்கிறது இல்லைல்ல. அவ்வளோதான், மீடியமான ஃப்ளேமை வச்சு கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அவல் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டு, ஆனால் கிறிஸ்பியாக வராது. சாஃப்டாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் ஹெல்தி ரெசிபீஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.